ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இன்றைக்கி பிக் பாஸ் வீட்டிலிருந்து நாமினேஷன் முடிவுகள் வந்திருக்கு. ஒரு சிலர் மட்டுமே முடிவுகள் வந்திருக்காங்க. இன்னும் சில பேர் வர்றதுக்காக காத்துட்ருக்காங்க. ஸோ வரப்போகிறது யார், வந்திருக்கிறது யார் அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 500 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக் போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரையிலும் ஒரு ஸ்பெஷலான வாரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி 50வது நாள் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி கோடும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, 2 வீடும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் அவர்கள் நேற்றுக்கு சொல்லிட்டாப்ல. ஸோ அதனால் இதுக்கப்புறம் நீங்கள் இண்டிவிஜுவல் கேம் தான் ப்ளே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாப்ல. ஸோ அதனால் இதுக்கப்புறம் தீயாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி டீம்மேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டீமுக்குள்ளேயே ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. ஒரு டஃப்பான டாஸ்க் வரும்போது நல்லா இன்டெலிஜென்ட்டாக இருக்கக்கூடிய ஆட்களை அனுப்பிச்சி விட்டுட்டு மற்றவங்க அவங்க பின்னாடி ஒழிச்சிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்லாம் இருந்திருக்கு. பட் இதுக்கப்புறம் நீங்கள் விளையாடியே ஆகணும், நீங்கள் சர்வே ஆகணும் அப்படின்னா நீங்கள் விளையாடினா மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த கிரியேட் ஆன சிச்சுவேஷனை வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் யாரெல்லாம் பூமை பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். பட் இப்போ நாமினேஷன் முடிவுகளை பார்க்கலாம். தீபக் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா சாச்சனா அவர்கள் நாமினேட் பண்ணியிருக்காப்புல. ஸோ என்ன சொல்லி நாமினேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் என்ன மனசில் நினச்சிருக்காங்களோ அதை சொல்லி தான் நாமினேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே அவங்கள வச்சு பார்த்துக்கிட்டு விளையாடலாம் முடியாது. ஏன் அப்படின்னா இது ஒரு இண்டிவிஜுவல் கேமாக மாறி போச்சு. இதுக்கு முன்னாடி டீம் ஒர்க்காக வந்துருந்தது. டீம் ஒர்க்கில் ஏதோ சம் இன்புட் போட்டால் கூட இந்த பொண்ணு ஏதோ ஒன்று சம்திங் பண்ணிச்சுடா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் இதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் கேம் இருக்கிறதுனால ஸோ இதுக்கப்புறம் இவங்களால் சர்வைவ் ஆக முடியுமா அப்படிங்கிறது தெரில. ஸோ அதனால் அவங்கள பார்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டுலாம் எங்களால் விளையாடலாம் முடியாது. ஸோ அதனால் சாச்சனா அவர்களை நாமினேட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நாமினேட் பண்ணியிருக்காப்புல. அதுக்கப்புறம் ஜெப்ரி அவர்கள் ஆனந்தி அவர்கள் நாமினேட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ரஞ்சித் அவர்களும் ஆனந்தி அவர்களை நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜெப்ரி சொன்ன ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான், இதுக்கப்புறம் ஆனந்திக்கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இல்லை. அவங்களுடைய கேம் பிளே முடிஞ்சு போய் ரொம்ப நாட்கள் ஆகிப்போச்சு. ஒன்றுமே இல்லாமல் சும்மா தான் சுற்றிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ளே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆனந்தியை நாமினேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த கோடு போட்டு பார்த்தீங்கன்னா நாமினேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரஞ்சித் அவர்கள் சொன்னது என்னென்னா, லையர் பொய் ரொம்ப பேசுகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ரஞ்சித் அவர்கள் நாமினேஷன் பண்ணியிருக்காப்புல நம்மளுடைய ஆனந்தி அவர்களை. தர்ஷிகாவுக்கும் சத்யாவுக்கும் ஒரு மாதிரி கோல்டு வார் போயிட்டுருக்கு அப்படின்றது தெரியும் அப்சல்யூட்லி. ஸோ இது ஒரு வன்மத்தோட உச்சம் அப்படின்னு சொல்லலாம். சத்யா அவர்கள் என்ன பண்ணுறாருன்னே தெரியல வீட்டுக்குள்ளே. என்ன மாதிரி லவ் பண்ண கூட பரவாயில்ல, ஆனால் அந்த மனுஷனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படிங்கிற ஃபீல் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா தர்ஷிகா அவர்கள் சத்யா அவர்கள் நாமினேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சாச்சனா, அப்புறம் சவுண்டு, சிவா, இவங்க 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு நம்மளுடைய மஞ்சரி அவர்கள் நாமினேட் பண்ணியிருக்காங்க. ரீசன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிச்சுவேஷனை ஏற்ற மாதிரி மாற்றி பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. சவுண்ட் அவர்கள் சொன்னது ஓவர் ஷேடோ பண்ணுறாங்க, மற்றவங்க பேசவே விட்டுறதில்லை, இவங்களாவே எல்லாத்தையும் முடிவு பண்ணுறாங்க, இவங்களாவே எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. சிவா அவர்கள் அவங்க வாய்ஸ் மட்டும்தான் எல்லா இடத்துலையும் கேட்குது, எல்லாத்தையும் கத்தி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரீசன்ஸ் எல்லாம் சொல்லி மஞ்சரி அவர்களை நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விதத்தில் இப்போதைக்கு வந்திருக்கிற லிஸ்ட் சாச்சனா, ஆனந்தி, அதுக்கப்புறம் நம்மளுடைய மஞ்சரி அவர்கள் அண்ட் சத்யா 4 பேர் வந்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் யாரெல்லாம் வரப்போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் விஷால் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஜாக்லினுக்கும் விஜய் விஷாலுக்கும் ஒரு மாதிரி கோல்டு வார் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் அவங்க வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்சல்யூட்லி முத்துக்குமரனை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, அவர் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதை தாண்டி அஞ்சிதா வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அஞ்சிதா அவர்கள் எதுவுமே பண்ணுறதில்ல, அவங்க அந்த சம்பந்தியோடு முடிஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும். அதே மாதிரி ராணவ், ரயான் இவங்கெல்லாம் கூட வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துகிட்ருக்கு. அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இது இண்டிவிஜுவல் கேம் பிளே அப்படின்றதுனால ஒவ்வொருத்தரும் தனியாக யோசித்து முடிவு பண்ணி நம்ம எவ்வளோ தூரம் சேவாக்கப்படுவோம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோட தான் மற்றவங்களை நாமினேட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய மிச்சர்ஸ் எல்லாம் உள்ள வந்தாங்க அப்படின்னா நம்ம சேப்பர் ஜோனுக்கு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கும்போது கண்டிப்பாக நாமினேஷன் அப்படின்றது மாறும். ஆனால் இதுக்கப்புறம் தான் ரியல் கேமே ஸ்டார்ட் ஆக போகுது. அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதுக்கப்புறம் வீக்லி டாஸ்க் வரப்போகுது, டெய்லி டாஸ்க் வரப்போகுது, யாரெல்லாம் யாரை அடிச்சுக்க போகிறாங்க, அதே மாதிரி குக் பண்ணுறது யார், க்ளீன் பண்ணுறது யார் அப்படின்றதுக்கான நிறைய டாஸ்க் வரும். ஸோ அதனால் அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உதய். நன்றி.